அனைவரும் கண்களை மூடி நாம் செபித்துக் கொள்வோம். உங்களுடைய ஹேண்ட்ஃபோன் தயவு கூர்ந்து சைலண்ட் மோடில் நான் அடித்து வைக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு காணிக்கை தசம்பாகத்தை நீங்கள் இப்பொழுதே ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நீங்கள் சிறு நேரம் எடுத்து நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வரும்படி தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். காலையிலே நாம் உயிரோடு எழும்பும்படி தேவன் நமக்கு ஒரு நாளை நம்மளுக்கு ஆசீர்வதித்து நமக்கு இந்த நாளிலே கர்த்தருக்காக நீங்களும் நானும் ஜீவனம் பண்ணும்படி அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து அந்த பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்க அவருடைய சமூகத்திலே நாம் வரும்படி இன்றைக்கும் இந்த ஆலயத்திலே நம்முடைய கால்கள் பதியும்படி தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய விருப்பத்தினால் அல்ல, இன்றைக்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த சிந்தை, அந்த உணர்வோடு இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு முன்பதாக நம்ம ஒரு தகன பலியாய் நாம் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகி கொள்ளுவோம். உங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். வெறுமனே வந்து இன்றைக்கு நாம் வெறுமனே திரும்பாதபடி கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டவர்களாக தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்மளோடு பேசும்படி நம்மளுடைய இருதயங்கள், நம்முடைய சிந்தனைகள் ஒரு தகன பலியாய் நாம் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் நமக்காக ஜெபம் செய்து நாம் ஆயத்தமாகி கொள்வோம். ஆண்டவரே, உடைய சமூகத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். இரக்கமாய் எங்களை நடத்த நாங்கள் பதில் செய்கிறோம். தகப்பனே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர்களாக, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த ஆராதனையிலே பரிசுத்தாவியின் உதவியோடு நாங்கள் முழு மனதோடு தரிசனம் பண்ணி அதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பலவீனங்கள், சரீர சோர்வுகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்தான் எங்களை நடத்தி ராஜா. நீரைகளோடு இடைப்படும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாசம் செய்கின்றவரை எங்களோடு இடப்படும். நாற்பத்தி 2ஆம் சங்கீதம் வசனம் 1. மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகின்றது. தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து இருக்கின்ற நமக்கு இந்த மான் போல அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். அது பல நாட்கள் தண்ணீருக்காக அதனுடைய உயிரை பணை வைத்து எப்படி அந்த தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று அது அந்த மான் நீரோடு அந்த நீர்களை தேடி போகும்பொழுது அந்த நீரை குடிக்கும் பொழுது அதற்கு ஒரு
புத்துணர்வு, ஒரு ஒரு தெம்பு வருகின்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல நம்மளுடைய ஆத்துமா இந்த 6 நாட்கள் தேவன் மேல் எப்படியாக வாஞ்சையா இருந்தது எனக்கு தெரியாது. அந்த சிந்தையோடு இன்றைக்கு நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அப்படியாக நம்மளுடைய ஆத்துமா அவருடைய வார்த்தைக்காக வாஞ்சித்து கதறுவதாக. சபையார் யாவரும் எழுந்து நின்று முதல் பாடலாக மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுகிற பாடலை நாம் உற்சாகத்துடன் பாடுவோம். தஞ்சமாகிய எங்களுடைய அடைக்கலமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
நேர் நல்லவரும் வல்லவருமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய அடைக்கலமும் வேண்டிய தஞ்சத்தையும் நீர் கொடுத்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு வார காலமாக உம்முடைய கிருபை, உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய அன்பு கரம் எங்கள் மேல் வைத்து ஆண்டவரே, இந்த ஒரு வார காலமாக நாங்கள் இந்த ஜீவனம் செய்ய ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா விதமான தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் எங்களுடைய குடும்பத்தில் ஆகாரம் இருக்கும்படி ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் இருக்கும்படி ஆண்டவரே, சபையார் மத்தியிலே சமாதானம் இருக்கும்படி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் விசேஷித்த முறையில் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த போராட்டமான உலகத்தில ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற எல்லா விதமான சவால்களை நாங்கள் மேற்கொள்ள, கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்காதபடி, கர்த்தர் செய்கின்ற எல்லா விதமான அற்புதமான காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஏறெடுத்து பார்க்க ஆண்டவரே, நீர் இந்த ஒரு வார காலமாய் எங்களை நடத்தி வந்த விதத்தை நாங்கள் நினைக்கும் பொழுது மெய்யாகவன் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ 1000 நாவுகள் போதாதையா. அப்படியாக இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உடைந்தவர்களாக சோர்ந்து போனவர்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்போமானால், தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் சற்று நினைத்து பார்க்க, அப்படியாக உம்மை ஆராதிக்காத நேரம், உமக்கு துதி கணம் செலுத்தாத நேரம், வேதத்தை வாசிக்காத நேரம், ஜெபங்களை ஏறெடுக்காத நேரம், அநேக நேரம் ஆண்டவரே. ஆனாலும் ஒவ்வொரு பொழுதும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக கொடுத்து எங்களை நடத்தி வருகிறேன். உங்களை நாங்கள் மறந்தவர்களாக இருக்கிறோம், உம்மை நாங்கள் வெறுத்தவர்களாக இருக்கிறோம், உம்மை விட்டு தூரம் போனவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய கரங்களை நீர் ஒவ்வொரு நேரமும் எங்களுக்காக விரித்து, மகனே நீர் வாரும், உம்முடைய பாவ மன்னிப்பை நாங்கள் தவற போனதெல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தினால் எங்களை அரவணைக்கின்ற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த உலக ஆசைகளுக்கும் இந்த உலக காரியங்களுக்கும் எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பலத்தையும் நாங்கள் செலவழித்திருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னித்து இந்த காலை நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நீ செய்த எல்லா விதமான தயவான காரியத்தை நாங்கள் நினைத்து பார்க்கும்படி இந்த ஆராதனை நேரத்தை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆராதனையிலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக பாடல்கள் வழி, வசனத்தின் வழி, உடைய வார்த்தையின் வழி, காணிக்கையின் வழி, எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் செய்யப்பட ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் அவர்களுடைய கரங்களை பரிசுத்தப்படுத்தி ஏறெடுக்கின்ற இந்த ஊழியங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட ஆண்டவரை தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கு வர முடியாத தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களோடு நீர் இடைப்படும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கு உம்முடைய தாசனை நீர் பயன்படுத்தி எங்களுக்கு வைத்திருக்கின்ற இந்த பரலோக மன்னாவை ஆண்டவரே நீர் பேசும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தாசனை நீர் அபிஷேகித்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை அவர் பேசும்படி அவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் நீ தொடர்ந்து நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். தொடர்ந்து 2வது பாடலை நாம் பாடுவோம்.
அதிகாலையிலும் திருமுகம் தேடி
வேளையில் சபையார் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கான வேத பகுதி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 14 முடிவு. மாறி மாறி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 28 வசனம் 1 தொடங்கி 14 வரை மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாட்டின் பக்கம் 787. மாறி மாறி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 28 வசனம் 1 தொடங்கி 14 வரை. 1வது வசனம், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மழையை போல் இருக்கிறான். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். வசனம் 7, வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன் விவேகமுள்ள புத்திரன், போஜன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனும் தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தி உள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 14 வசனம் சேர்ந்து வாசிப்போம். எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் உளுத்தராம் பைபிள் பிரஸ்பிட்டேரியன் தமிழ் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பாஸ்டர் கிறிஸ்டோபர் வந்திருக்கிறாரு. தொடர்ந்து கர்த்தர் அவரையும் குடும்பத்தாரையும் சபையையும் ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய வேண்டுகோளாக இருக்கட்டும். நாம் காணிக்கை தசம் பாகம் எடுப்பதற்கு முன்பதாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்மளோட வாழ்க்கையில, போராட்டமான வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய நபர் என்று சொன்னால் அது நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றியிருந்தார். சிந்தையோடு இந்த பாடலை நாம் பார்க்கிறோம்.
நாம் ஆண்டவருக்கு வழங்குவோம். ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். பூலோக கர்த்தாவில் களி கூருங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். நாம் போதலை ஜபத்துக்கு போவதற்கு முன்பதாக ஜபசந்தியோடு இஸ்ரவேலின் ராஜாவை என் தேவனாம் கர்த்தர் என்ற பாடலை நாம் பார்க்கிறோம். இறுதி சரணம் வரும்பொழுது சபையார் எழுந்து நிற்க கேட்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனே,
ஜெபத்துக்கு நாம் கடந்து செல்வோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே, அளவில்லா அன்பை நீர் எங்கள் மேல் ஊற்றி இது காலம் வரை நீர் எங்களை நடத்தி வந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உம்மை தேடாத நாட்கள் பல நேரம் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய இரக்கமும் தயவும் ஒவ்வொரு நேரமும் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் சபையாரையும் சூழ்ந்து கொண்டது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் நடக்கும்படி நீர் பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். 1000 நாவுகள் உம்முடைய துதிகளை நாங்கள் ஏறெடுத்தாலும், எங்களுடைய உயிருள்ள நாட்கள் நாங்கள் உமக்கு துதி பாடல் பாடினாலும், நீ செய்கின்றதான நன்மைகளை நாங்கள் பாடி முடியாத ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு புதிய கிருபையை பாராட்டி நாங்கள் ஜீவனம் பண்ணும்படி நீர் தயவு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. உடைய வருகை நிமித்தம் ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்களுக்கு முன்பதாக வருகின்ற எல்லா விதமான போராட்டத்தையும் கர்த்தருடைய பலத்தினால், கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்க ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவன் என்று நாங்கள் உணர்ந்து அதை எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகின்ற சூழ்நிலையாய் நாங்கள் மாற்றிக்கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை பரீட்சை பார்க்கின்ற காரியமாக நாங்கள் எதிர்நோக்க ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற எல்லா விதமான சவால்களை நாங்கள் போராடி ஜெயித்து உம்முடைய வருகையிலே உம்மோடு நாங்கள் பரலோகத்துக்கு சேரும்படி அந்த நிச்சயத்தை, அந்த விசுவாசத்தை தொடர்ந்து நீர் உறுதிப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்படியாக இந்த ஒரு வார காலம் ஆண்டவரே சபையாரை நீர் நடத்தி வந்தீர். பலவீன மத்தியில் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பலனை கொடுத்து, சுகவீன நேரத்தில் நீர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து, ஆண்டவரே தள்ளாடுகின்ற நேரத்தில் ஆண்டவரே அவர்களுடைய கரங்களை பிடித்து நீர் நடத்தினீரே, இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தகப்பன்மார்களும் தாய்மார்களும் பிள்ளைகளும் இந்த பூமியிலே நாங்கள் ஜீவனம் பண்ணும் பொழுது ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் வித்தியாசமான போராட்டத்தை நாங்கள் எதிர்நோக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தி வந்த அன்பின் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் கொடுத்தீர், சரீரத்துக்கு பலத்தை கொடுத்தீர், ஆவிலே நீர் உற்சாகத்தை கொடுத்தீர். ஆண்டவரே எங்களுடைய வேலையை ஆசீர்வதித்தீர், சம்பாத்தியத்தை ஆசீர்வதித்தீர், வீட்டிலே உணவு இருக்கும்படி நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். ஒரு சபையாக ஒரு மனமாக ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வாரத்தில் சபையிலே ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே ஆராதனைகளை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே ஜெபக்கூட்டத்தை ஆசீர்வதித்தீர். அப்படியாக தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் ஏறெடுத்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை முன்னிட்டு ஆண்டவரே அதிகமாய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற தேவ ஜனங்களாக நாங்கள் காணப்பட, ஆண்டவரே அழிந்து போற ஆத்துமாக்கு இந்த ரட்சிப்பின் பாதையை நாங்கள் காட்டும்படி ஆண்டவரே, நாங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை, நாங்கள் பெற்ற இந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையை ஆண்டவரே இந்த உலகத்தாருக்கு, கர்த்தரை நம்பாதவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷமாய் அவர்களுக்கு அறிவிக்க, பரிசுத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார்,
நம்மளுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தின ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை ஆண்டவரை நாங்கள் பறைசாற்ற இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும், குறிப்பாக இந்த கேரல் ஊழியத்தையும் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் ஆராதனையும் கர்த்தர் தொடர்ந்து நடத்த ஆசீர்வதிக்க ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே சபையின் பொருளாதார காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சித்த பிரகாரம், நேரத்தின் பிரகாரம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான கட்டடத்தை நீர் கொடுக்க போகிறீர். அந்த நம்பிக்கையில, விசுவாசத்திலே தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்ற சபையாரா இருக்க நீர் தொடர்ந்து எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை பலப்படுத்துங்கள் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த போராட்டமான உலகத்தில் ஆண்டவரே அவர்கள் உம்மால காக்கப்பட, உம்மால காப்பாற்றப்பட ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் அதிகமாய் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. நீர் தயவு பாராட்டும். எந்த ஆத்துமாவும் அழிந்து போக கூடாது என்று உம்முடைய விருப்பம் ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய சபையில இருக்கின்ற வாலிப பிள்ளைகளை நீர் தொடர்ந்து தொடும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய பலத்தினால, எங்களுடைய முயற்சினால எங்களால முடியல ஆண்டவரே. நீர் கரத்தை பிடியும் ஆண்டவரே. நீர் அவர்களை தொடும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய வல்லமையான கரத்தை அவர்கள் உணரும்படி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான செயல்களை அவர்கள் உணர்கும்படி ஆண்டவரே அவர்களை நீர் நேசிக்கிறீர். அவர்களை தொடர்ந்து நீர் மன்னித்து வழி நடத்தும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்தருடைய ஞானத்திலும் அறிவிலும் வளர ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க, இந்த சின்ன வயசிலே கர்த்தருடைய ரட்சிப்பை உணர்ந்துகின்ற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம். மருந்தின் மூலியமாக, சிகிச்சையின் மூலியமாக தொடர்ந்து அவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கும் எங்களுடைய மத்தியில பாஸ்டர் கிறிஸ்தவரை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். தாசனை பயன்படுத்தி இன்றைக்கு எங்களோடு நீர் பேசும். எங்களுடைய சபையின் போதகருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். இதோ இன்றைக்கும் வருகின்ற 2 வாரத்திற்கு அவர்களுடைய பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஊழியங்களை ஆசீர்வதிக்க தொடர்ந்து இந்த குடும்பத்தாருக்கு நீர் இரக்கம் பாராட்டும். மீண்டுமாக ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நீர் வேலை தாரும். சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை தாரும். ஆண்டவரே உண்மையே சார்ந்து வாழுகின்ற தெய்வ ஜனங்களாக நாங்கள் காணப்பட எங்களை நடத்தும். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல பலருக்கு பல தேவைகள் ஆண்டவரே நீர் இரக்கமாய் அவர்களுக்கு தயவாய் தேவைகளை சந்திக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஞானத்தோடு தெளிந்த சிந்தையோடு நாங்கள் செலவு பண்ண, பிறரை நினைக்க, ஏழைகளை நினைக்க, அதிகமாய் கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. வழி நடத்துதலை தாங்க. தொடர்ந்து இந்த ஆராதனை முடித்து பார்த்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்க மகிமை யாவும் உமக்கே செலுத்தி ஜெபத்தை இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். இன்றைக்கும் நம்ம மத்தியில பாஸ்டர் கிறிஸ்தவர் வந்திருக்கிறாரு. மீண்டும் அவருக்கு வரவேற்பு கொடுத்து பாஸ்டர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்க மத்தியில அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எங்களுடைய போதகர் ஜேம்ஸ் ராஜா மற்றும் சபை மூப்பருக்காக நன்றி. இங்க வந்துட்டோம்னா திடீர்னு கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துட்டு ஒன்றுருந்தேன். ஓ, கிறிஸ்மஸ் இஸ் வெரி வெரி சூன். எங்க சர்ச்லயும் போட்டுட்டாங்க. ஆனா நான் அங்கேயே இருக்கிறதுனால அந்த உணர்வு வரல. இன்னும் ஒரு மாதம் வேற இடத்துக்கு வந்துட்டோட பார்த்துட்டோட கிறிஸ்மஸ். ஸோ ஆகியனால an advanced Christmas greeting also to all of you. என்னுடைய சபையில இருந்தும் குடும்பத்தின் சார்பிலும் கிறிஸ்மஸ் முன்பதாக நம்ம சந்திக்க மாட்டோம்னு நினைக்கிறேன்.
ஸோ அடியால் இப்பொழுதே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அன்பானவர்களே, இன்றைக்கு உங்க மத்தியில நான் பிரசங்கி புஸ்தகத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வேத வசனத்தை நான் வாசிச்சோம்னா பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 to 11 வரை. Ecclesiastes chapter 3 verse 9 to 11. பழைய ஏற்பாடு பக்கம் 793, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம் வரை. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியார். ஆமென். நாம் அனைவரும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாம் அனைவரும் ஆண்டவரே ஒரு சபையாக வந்து உம்மை ஆராதிக்க நீங்கள் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இந்த வேளையில் குறிப்பாக ஆண்டவரே, உங்களுடைய திருவசனம் மூலியமாக எங்கள் உள்ளத்துக்குள் நீங்கள் பேசும் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஆவியானவர் பேசுகிற வார்த்தையாக அமைய உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்தி இது ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய உணவாக அவர்களுக்கு அமைய இன்றைக்கு என்னை பயன்படுத்தும் பிதாவே. ஆண்டவரே, இந்த உங்களுடைய வார்த்தை மூலியமாக உங்களுடைய பிள்ளைகள் பலன் அடையட்டும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். முக்கியமாக ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுக்குள் இன்னும் நிலைத்திருந்து விசுவாசத்தில் பலன் அடைய இன்றைக்கு நான் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதன்படி உதவட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உங்கள் கருத்தில் மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, இந்த பிரசங்கி புஸ்தகம் நீங்கள் நிச்சயமாக வாசித்து இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனா முதலாவதாக நான் இதை வாசிக்கும் பொழுது என்னுடைய வாலிப காலத்துல நீங்க கேட்டீங்கன்னா இந்த புஸ்தகத்தை யாருன்னா நான் வாசிக்கிறேன்னு ஒரு பக்கம் இருக்கும், அதே சமயத்துல இதை படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஆங்கிலத்துல இது இந்த வார்த்தை ஆக்சுவலி பாய்க்க கூடாது, பட் ஆங்கிலத்துல ஒரு டேர்ம் லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. பிடிக்கும் ஆனாலும் ஒரு வெறுப்பா இருக்கும். ஸோ நம்ம படிக்கும் போது பாத்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்ஸ் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு மேத்ஸ் இல்லாட்டி கெமிஸ்ட்ரி அதெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு பிடிக்கும் படிக்கிறதுக்கு, அதே சமயத்துல எனக்கு வெறுப்பா இருக்கு, ஆனா ஒன்றும் புரியல. ஸோ இந்த பிரசங்கி புஸ்தகம் அப்படின்னா எனக்கு இருந்தது. ரொம்ப பிடிக்கும். என்னதான் அவர் சொல்ல வராரு, இதெல்லாம் மாயை, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்ல, ஆனாலும் இது வேதாகமத்துல இருக்கு. நான் வளர வரல நான் கத்துக்கொண்டேன். இது வேதாகமத்துல இருக்கிறதுனால இது ஆண்டவருடைய வார்த்தை. ஸோ பல வருஷத்துக்கு அப்புறம் சமீபத்துல எனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது வேதாகம கல்லூரிக்கு போகும் பொழுது நான் தீர்மானிச்சேன், ஒரு புஸ்தகத்தை நான் எல்லாம் புரிஞ்சு கொள்ளாட்டியும் பரவாயில்ல, வேதாகமத்துல இந்த பழைய ஏற்பாட்டுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா இந்த பிரசங்கி புஸ்தகம், புதிய ஏற்பாட்டுல ஒண்ணு நான் புரிஞ்சுக்கணும்னா ரெவல்யூஷன் வெளிப்படுத்தின சுவிசேஷமா ரெவல்யூஷன். ஸோ இந்த பிரசங்கி புஸ்தகம் நான் புரிஞ்சுக்கணும்னு என்னுடைய ப்ரொஃபஸர் கிட்ட போய் நான் கேட்டேன். ஸோ ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஸோ அதை நான் கற்றுக்கொண்டதை சில காரியங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் மத்தியில பகிர்ந்து கொள்கிறேன். அன்பானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இப்பொழுதும் ஒரு போராட்டம் என்னவென்றால், பிள்ளைகள் ஒரு பார்வையில அவங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க. ஆனா பெற்றோர்கள் பார்க்கிற பார்வை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிற அந்த பார்வை, அந்த நோக்கம் வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்துக்கு பிள்ளைகள் அண்ணாலும் எனக்கு மெக்டானல்ட்ஸ் எனக்கு கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும், இல்லாட்டி அந்த ஐஸ்கிரீம் எனக்கு கிடைச்சா அதுவே என்னுடைய அந்த வாழ்க்கை பெர்ஸ்பெக்டிவ், அந்த பார்வை, பெர்ஸ்பெக்டிவ் இன் தமிழ் கேன் சே பார்வை, ரைட்? பெர்ஸ்பெக்டிவ். ஆனா பெற்றோர்கள் நீங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல பாப்பீங்க. இந்த மெக்டானல்ட்ஸ் அன்னாடும் உனக்கு சாப்பிட்டா உனக்கு சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை, அப்புறம் பாக்கெட்டும் என்னது ஓட்ட விடுவோம்,
அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் வந்து தினமும் சாப்பிட்டோம்னா அதுலயும் என்னது நீ சீக்குப்படுத்துருவ. ஆகியால் பார்க்கிற அந்த கண்ணோட்டம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராட் வியூ, பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கு, எதிர்காலத்துக்கு. சோ எல்லா காரியத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் எப்பொழுதும் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, அவர்களுடைய முடிவு இப்படி இருக்கணும்னு குறித்து அதன்படி தீர்மானம் எடுப்பாங்க, அதன்படி செயல்படுவாங்க. பிள்ளைகள் அப்படி கிடையாது. இது எனக்கு கிடைச்சா போறோம்டா, இது நான் செஞ்சா போறோம்டா, இதை வந்து நான் செஞ்சுட்டு எனக்கு திருப்தி அடைஞ்சா நான் போறோம்டா. சோ எப்பொழுதுமே there is a conflict. நீங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டு காரியத்துக்கும் எப்பொழுதும் ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கும். நம்ம வாசிச்ச இன்னைக்கு பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களே 9வது வசனத்துல what do workers gain from all their toil? முதல் 8 வசனம் இது நான் அறிமுகமாக சொல்லிடுறேன். முதல் 8 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஓகே நம்ம எடுத்துக்கொள்வோம் இதை வந்து சோலமன் ராஜா எழுதினாரு. நான் ஏன் இது எடுத்துக்கொள்வோம்னு சொல்றேன்னா I don't have time to explain that, but சோலமன் ராஜா தான் இதை வந்து ஆண்டவர் பயன்படுத்தினாரு, எழுதினாரு. நம்ம அதை மாதிரி எடுத்துக்கொள்வோம், ரைட்? சோலமன் ராஜா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்து முடிஞ்ச அந்த காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தாக்கா என்ன சொல்லலாம்னா இஸ் ரைட்டிங் திஸ் இன் இஸ் சிக் பெட் ஆன் இஸ் டெத் பெட். ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு வாழ்க்கை முடியறதுக்கு. அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறாரு. சோ ஆராய்ந்து பார்த்து அவருடைய இந்த வாழ்க்கையின் பயணத்தை அவர் எழுதுறாரு. அதுதான் சுருக்கமாக இந்த பிரசங்கி புத்தகம், ரைட்? அவருடைய வருத்தங்கள், அவருடைய வேதனைகள், அவருடைய சாதனைகள். சோ இவர் வந்து உங்களுக்கு தெரியும் சோலமன் ராஜா இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு. இயேசு கிறிஸ்துவை தவிர இன்னொரு மனிதன் ரொம்ப சக்சஸ்ஃபுல் எல்லா சாதனையும் படைத்தவர் சொன்னாக்கா நம்ம சோலமன் ராஜான்னு சொல்லுவோம். பார்க்காத பணம் கிடையாது, பார்க்காத பவர் அதிகாரம் கிடையாது, பார்க்காத என்னது செல்வாக்கு கிடையாது, அப்புறம் பார்க்காத பொண்களும் கிடையாது, ரைட்டா? ஆயிரக்கணக்கான இது. So that one you can call it success or failure, but I think that's a failure. Okay. So இந்த 3ஆம் அதிகாரத்துல என்ன ஆரம்பிக்கிறாருன்னா he says that அவர் வந்து ஒரு ஒப்புவிட்டு பார்க்கிறாரு. two extremes in life. பார்க்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அப்புறம் பார்க்கிறதுக்கு எதிராக இருக்கிறது என்னது மரணம், ரைட்? சில வசனத்துல சொல்றாரு, குறிப்பாக 2வது வசனத்துல. 3வது வசனத்துல சொல்றாரு நடுங்கிறதுக்கு, அதாவது விதைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அறுவடை செய்யறதுக்கு இல்லாட்டி குடுக்கி போட்டுக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. சோ 2 எதிரான காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா 8வது வசனம் வரைக்கும் சொல்றாரு. 8வது வசனம் வரைக்கும் இது வந்து என்னத்தை குறிக்கிறதுனா நம்மளுடைய வாழ்க்கையின் காலங்கள். இன்னைக்கு நம்ம தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா we mainly have one season, but of course sometimes we have the hot season and rainy season. இப்ப இந்த மான்சூன் சீசன் வந்துட்டு இருக்கு. இப்ப ஐரோப்பியா கண்டத்துல பாஸ்டர் நினைக்கிறேன் அங்கதான் போறாங்க பயணத்துக்கு. அந்த தேசத்துல 4 சீசன் இருக்கு, ரைட்? 4 சீசன் தமிழ் என்ன சொல்லுவாங்க? காலங்கள் சொல்லலாமா? ரைட்? 4 சீசன், வின்டர், சம்மர், ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங். 4 காலங்கள். இது நம்ம வாழ்க்கையில அன்பானவர்களே நீங்க பாத்தீங்கன்னா நம்மளும் இந்த காலங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டு இருக்கு. சில நேரத்துல நம்ம என்னது அழுகிற காலங்கள் இருக்கு, we cry. But there is a season that will come that we will laugh, we will be very happy. சில காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமாக அன்பு, நட்பு, there is a love, like in verse 8, a time to love. But also there will be a time where we go through hatred and we go through times when we நம்மளுக்கு நாளை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. ஸோ வாழ்க்கையின் காலங்கள், இந்த வாழ்க்கையின் காலங்கள் மத்தியில் நீங்களும் நானும் இந்த சிறிய குழந்தைகளை போல நமக்கு நம்முடைய பார்வை என்னது தெரியுமா? இந்த காலத்தை எல்லாவற்றிலும் நான் கடந்து போய் அடிச்சு புடிச்சு இப்படியாச்சும் இந்த வாழ்க்கையில செட்டில் ஆகி என் குடும்பத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைகளை பார்த்து கடைசி மூச்சு முடியுதுரா. ஓகே, அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அநேகருடைய மனிதர்களுடைய அந்த வாழ்க்கையை அவங்க பார்க்கிற அந்த கண்ணோட்டம் பிள்ளைகள் போல. சோ நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவருக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். சோ இந்த விதமாக இந்த வாழ்க்கையின் பார்வையை பார்க்கிறோமோ, இந்த கண்ணோட்டத்தை பார்க்கிறோமோ, அதே கண்ணோட்டத்தில் ஆண்டவர் பார்க்கிறது கிடையாது.
2 different perspective. அங்கதான் நடக்குது போராட்டம், நம்மளுக்கும் ஆண்டவருக்கும். நீங்க 10வது வசனம் 11வது வசனம் தான் இன்னைக்கு முக்கியமா நான் பேச போறேன் மத்தியில. 11வது வசனம் படிக்க சிஸ்டர் மறுபடியும். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், நித்தியத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியார். நீங்க பாருங்க, எல்லாவற்றையும் அந்த நேரத்தில் அவர் நல்லா அழகாக அவர் செய்து முடிக்கிறாரே. He has also set eternity in the human heart. This is the key verse today. அவர் நம்மளுடைய இருதயத்தில் நித்தியத்தை வைத்திருக்கிறார். சில தமிழ் பைபிள்ல நான் பார்த்தேன், அந்த வார்த்தை கரெக்ட் இல்லை, அது உலகம்னு போட்டிருக்கோம், சம்திங் லைக் தட், ரைட்? பட் த கரெக்ட் வேர்ட் இஸ் நித்தியம். இங்கிலீஷ்ல இட்டர்னிட்டி, அது எபிரியல் மொழியில ஓலாம், OLAM, எபிரியல் ஒரிஜினல் வேர்ட். அந்த ஓலாம் அர்த்தம் சொன்னீங்கன்னா நித்தியம்னு சொல்லலாம், இட்டர்னிட்டி. தட்ஸ் தி கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன். நவ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் நித்தியத்தை வைத்திருக்கிறாரே, விதைச்சிட்டாரே. இங்க பிரச்சனை என்னன்னா, மனிதர்களுடைய பார்வை நித்தியத்து மேல இல்ல, இந்த உலகத்தின் அந்த காலங்கள், சீசன்ஸ், போராட்டங்கள், அது எல்லாம். ஓகே, இன்னைக்கு என்ன சாப்பிடுறது, அது சாப்பிடுறது தவறு கிடையாது, ஈட்டிங் இஸ் பிப்ளிக்கல். ஆனா நம்மளுடைய பார்வை இன்னைக்கு என்ன சாப்பிடுறது, இந்த மாசம் இப்படி முடிய போகுது, இந்த வருஷம் என்ன முடிய போகுது. So we see from a very worldly perspective. நம்மளுடைய கண்ணோட்டம் இந்த உலகத்தின் கண்ணோட்டமாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறது அன்பானவர்களே நித்திய பார்வையில். Right? I hope you're following until now. God sees us from an eternal perspective. Now, you and I, we see through the eyes of seasons. Okay, இப்ப நான் அழுது கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல ஒரு கஷ்டம் இருக்கு, நான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில கடந்து போகிறேன், நான் அழுகுறேன். இந்த அழுகையில இருந்து நான் இப்படி வர முடியும் வெளியில, அது மனிதனுடைய பார்வைகள். ஆனா ஆண்டவர் அதை நான் கடந்து போகும் பொழுது, உதாரணத்துக்கு இந்த துக்கமான சூழ்நிலையை கடந்து போகும் பொழுது அவர் எப்படி திரும்ப பாக்குறாரு, you look at me, கிறிஸ்டோபர், நீ அழுது கொண்டு இருக்கிற, ஆனா என்னுடைய நோக்கம், என்னுடைய பார்வை, என்னுடைய கண்ணோட்டம் இந்த அழகை மூலியமாக நீ இப்படி நித்தியத்துக்குள் நீ செல்ல முடியும். ஐயோ, you're following me. God sees us through the eyes of eternity. So John Owen என்ற ஒரு பக்தன் 17th centuryல இருந்தாரு. Actually he was the vice chancellor of Oxford University, ஒரு நல்ல போதகர். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தேசம் அரசாங்கம் சபை தான் அந்த அரசாங்கத்தை ஒரு அளவுக்கு ஆளுகை செய்யும். சோ பார்லிமெண்ட்ல எல்லாமே வேதத்தின் அடிப்படையில தான் பார்லிமெண்ட் நடத்துவாங்க. சோ இந்த ஜான் ஓவன் போதகராக இருந்தாரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக இருந்தாரு, லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருந்தாரு. அப்புறம் இந்த பார்லிமெண்ட்க்கு சாப்ளின், அதாவது பார்லிமெண்ட்க்கு போதகராக இருந்தாரு. சோ பார்லிமெண்ட் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இவர் தான் பிரசங்கம் பண்ணுவாரு, இவர் தான் ஜெபிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், ரைட்? அவர் பத்தி நீங்க கூகுள் பண்ணலாம். இவர் சொல்லுகிறாரு, ஆண்டவருடைய திட்டம் கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவர்கள் ஒரு நாள் முகமுகமாக இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தில் சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கணக்கா டீக்கன் ஜான் ஜெபிச்சாரு, ரைட்? அதன்படி God's view or perspective for us, for Christians, is so that we will meet Jesus Christ face to face one day when we go to heaven. But மனிதர்கள், இன்னைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். I believe we are all Christians here. கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே சமயத்துல என்ன செஞ்சிடறோம்னா, அந்த பார்வையில நாம் ஜீவிக்காமல், அதன்படி வாழாமல், நாம் இந்த உலகத்தின் பார்வைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So we fall short of what God's perspective is. Now, இத இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு புதிய ஏற்பாட்டில இருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து அதை நான் விளக்கி சொல்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஜான் சாப்டர் 8, the first 11 verses. ஓகே, நம்ம போக சில வசனங்களை நம்ம வாசிப்போம்.
இந்த சம்பவம் அன்பானவர்களே நம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இந்த சம்பவம் மூலியமாக இயேசு கிறிஸ்து இந்த விதமாக ஆண்டவர் நம் அனைவரையும் அவருடைய நித்திய பார்வையில பார்க்கிறார் என்று அங்க இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல என்ன நடக்குது? இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறாரு. அவர்களை சுத்தி அவருடைய சீஷர்கள், அவருடைய போதனையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள், பரிசேயர்களும் இருக்கிறார்கள். ரைட்? அவரை இப்படியாச்சும் தப்புல அவரை என்னது மாட்ட வைக்க வேண்டும் என்று பரிசேயர்களும் அங்க இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் ஒரு ஸ்திரியை பிடிச்சிட்டு கொண்டு வராங்க. ரைட்? யூ ஆல் நோ தி ஸ்டோரி. கொண்டு வராங்க. கொண்டு அங்க நடுவுல நிப்பாட்டி இந்த ஸ்திரீ விபச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது நாம் இவங்களை பிடிச்சிட்டோம். ரைட்? அதை நீங்க 4வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். In verse 4, where's my verse 4? Yes. Sorry, was teacher, this woman was caught in the act of adultery. Right? விபச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே பிடிச்சிட்டாங்க. Now, it's clear cut. It's not like evidence எடுக்கணும், சாட்சியை கூப்பிடணும், ப்ரூஃப் பண்ணணும் இவங்க செஞ்சாங்களா இல்லையான்னு. வேதாகமம் தெளிவா சொல்லுது. இவங்க என்ன பிளான் பண்ணி போயிட்டு பிடிச்சானுங்கன்னு தெரியலடா. நிச்சயமா பிளான் பண்ணி மாட்ட வைக்கணும்னு போய் ஸ்பை பண்ணி பிடிச்சிட்டாங்க திடீர்னு. ஆனா அங்க அநேக ப்ராப்ளம் இருக்கு. ரைட்? என்னன்னா விபச்சாரம் செய்கிறதுக்கு ஒரு ஆளு விபச்சாரம் செய்ய முடியாது. கரெக்டா? 2 ஆளு தேவை விபச்சாரம் செய்யறதுக்கு. ரைட்? 2 பெண்கள் தேவை. ஒரு ஆண் ஒரு பெண் மட்டும் தேவையில்லை. போல காலத்துல ஹோமோசெக்சுவல் லெஸ்பியனால 2 பெண்கள் 2 ஆண்கள் அப்படிலாம் நடக்குது. whatever it is, விபச்சாரம் நடக்கிறதுக்கு 2 பேர் தேவை. புடிச்சிட்டு வந்தது இந்த ஸ்திரியை மட்டும்தான். அந்த ஆம்பளைங்க ஓகே விடணும். ரைட்? ஓகே, அதை விட்டுருவோம் இன்னைக்கு. 2வது நீங்க பாத்தீங்கன்னா மோசேயுடைய கட்டளை. டியூட்ரோனமியில உபாகமம் நீங்க வாசிச்சீங்கன்னா மோசேயுடைய கட்டளை தெளிவாக சொல்லுது. விபச்சாரத்துல பிடிச்சி ரைட் இந்த 2 சாட்சிகள், உண்மையான சாட்சிகள், அவர்களுக்கு அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சால் அதுக்கு தண்டனை கல்லால அடிச்சு இவர்களை சாவடிக்கிறாங்க. சோ அதுவும் அந்த சட்டத்துல மோசேயுடைய கட்டளையில இடம் இருக்கு. 3வது அன்பானவர்களே, இவர்கள் பாவியா? ஆமா, தெளிவாக தெரியுது இவர்கள் பாவம் செஞ்சாங்க. இந்த ஸ்திரீ ஒரு பாவியிலே அதுக்கு என்னது ஒரு எதிர்ப்பும் இல்ல, ஒரு எதிர்ப்பும் இருக்க முடியாது. ரைட்? இது ஒரு பாவியிலே. சோ இயேசு முன்பதாக இவர்களை கொண்டு வந்துட்டாங்க. ஆச்சரியமான மாணவர்களே, இந்த ஜனங்கள் குறிப்பாக இந்த பரிசேயர்களுடைய பார்வையில், அவருடைய கண்ணோட்டத்தில் இந்த ஸ்திரியை பாவியாதான் பார்த்தாங்க. பாவியாதான் பார்க்க முடியும். ஏன்னா இவர்கள் பாவம் செஞ்சாங்க. மோசேயுடைய கட்டளை சொல்லுது இவர்களுக்கு இவ பாவி தண்டனை என்று. இவர்கள் என்ன சொல்லுவாங்க? கையும் காலுமாவா, மலாயில தக்க பாசாலா, ரைட்? காட் ரெட் ஹேண்டட் இன் இங்கிலீஷ். பிடிச்சிட்டாங்க. சோ பரிசேயர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு சொல்றதுல அவர்களுடைய கண்ணோட்டத்தில் எதுவும் தப்பு கிடையாது. இட் இஸ் கரெக்ட்லா. she's been caught. ஓகே, அந்த ஆம்பளை விட்டுருவோம். அவரை விட்டாருன்னு இல்ல ஓடிட்டாரா தெரியல, இல்ல யாரும் வட்டிக்கிட்டு இருந்தாங்களா, all that we don't know. ஓகே, she is caught as far as she is concerned. பிடிக்கப்பட்டாங்க. the law says, கட்டளை சொல்லுது இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். தெளிவாக நிரூபிக்கப்பட்டது இவங்க அந்த விபச்சாரம் செஞ்சாங்க. பார்வை கண்ணோட்டம் பரிசேயர் கண்ணோட்டத்தில் நடத்தும் பொழுது இயேசு அதுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்கிறார். Jesus does something that is totally opposite to the perspective of human being. What the world saw in her. இந்த உலகம் அவர்களுக்குள் என்னத்தை பார்த்தது? இந்த பொம்பளை, இந்த ஸ்திரீ இனிமேலே வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, சாக வேண்டும். அந்த விபச்சாரம், அவங்க கூட சேர்ந்து விபச்சாரம் செஞ்ச இந்த மனுஷன், இவங்க ஒரு ஆள்கிட்ட உறவு வச்சிருந்தாங்களா, இல்ல இவர்கள் ஒரு வேசியா, தமிழ்ல ப்ரோஸ்டிடியூட் வேசி தானே, வேசியா, அது நமக்கு தெளிவா தெரியல. பட் என்ன இருந்தாலும்
இந்த ஆம்பளைங்க குறிப்பாக ஆண்கள் இவர்களை எப்படி பார்த்தாங்கன்னா, இவர்கள் என்னத்துக்காக இவர்கள் தகுதினா என்னுடைய இச்சையை நிறைவேற்றுறதுக்காக. Men only saw her as worthy to fulfill their lust. என்னுடைய இச்சையை நிறைவேற்று, அது ஒன்றிதான் உனக்கு தகுதி. அந்த ஸ்திரியை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க. ஜனங்கள் அங்க உட்கார்ந்து கொண்டு இருந்தவர்கள் பரிசேயர்களால் மூட்டப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கறாங்கன்னா, இந்த ஸ்திரீ இந்த பொம்பளை சாகிறதுக்கு தான் தகுதி, வேற எதுக்கும் இந்த பொம்பளை வாழ்க்கையில தகுதி கிடையாது. எஸ் அன்பானவர்களே, பாவம் அது நம்மை அழிக்கும். That is true. இந்த சமூகத்தில் இயேசு பாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வசனம் சொல்லுகிறது. Right? Sin kills. Certainly sin kills. Sin destroys. But Jesus, இயேசு, இவர்கள் பரிசேயர்களுடைய கண்ணோட்டம், இந்த உலகத்தின் கண்ணோட்டம், அது எல்லாவற்றிற்கும் மேலாகவே பரலோகத்தின் கண்ணோட்டத்தில், அதாவது நித்திய கண்ணோட்டத்தில் இந்த ஹிஸ்டரியை பார்க்கிறாரு. இது எல்லாத்துக்கு மேலாகவே உன்னை நான் தூக்கி நீ இயேசுவை முகமுகமாக நீ சந்திக்கிறதுக்கு என்னால செய்ய முடியும். அதுதான் நம்மளுடைய ஆண்டவர். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்க்கிற பார்வையும் இந்த உலகம் உங்களை பார்க்கிற கண்ணோட்டமும் வித்தியாசமானது. ஒருவேளை உங்களுக்கு யாராவது சொல்லி இருக்கலாம், இல்ல இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் ஒரு எண்ணத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், இதுதான் இந்த அளவுக்கு தான் நானே, இதுக்கு மேல முடியாது, இதுதான் எவ்வளவுதான் என்னுடைய தாளந்து, எவ்வளவுதான் என்னுடைய முன்னேற்றம், ரைட்? அது ஊழியத்திலும் இருந்தாலும் சரி, அது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில இருந்தாலும் சரி, இல்ல இந்த பாவனா இதுதான் நான் பாவிதான், எவ்வளவுதான் என்னால இதுக்கு மேல முடியாது, இதுதான் என்னுடைய ஊழியம், இதுக்கு மேல என்ன முடியாது. But Jesus sees you and me. இயேசு அன்பானவர்களே, உங்களை பார்க்கும்போது அவர் ஒரு வித்தியாசமான இந்த நித்திய கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கிறாரு. இந்த பாவத்தின் சாபத்தை என்னால் உடைக்க முடியும், என்னால் மட்டும்தான் உடைக்க முடியும். அந்த சம்பவத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, மோசேயுடைய கட்டளையை மீறுகிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? Who has that authority? Who has the power? யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? மோசேயு கட்டளை சொல்லுது இந்த பொம்பளை சாக வேண்டும் என்று. ஆனா இயேசு இது எல்லாவற்றிற்கும் மேலாகவே, ஆங்கிலத்தில் பியாண்ட் சொல்லுவாங்க. சோ பாருங்க, நான் இங்க பாக்குறேன்னா இப்ப எனக்கு இங்கதான் தெரியும், ஆனா நான் அங்க பின்னால பாக்குறேன்னா எனக்கு அந்த செவரு வரைக்கும் தான் தெரியுது. ஆனா இயேசு அவர் பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய பார்வைக்கு எல்லை கிடையாது. Right? There is no the end of horizon. Right? We can only see until what we can see. So ஒரு மனிதன் உங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு அளவுக்கு அந்த ஆழத்துக்குள் போக முடியாது. There's a limitation of how man sees you. But இயேசு உங்களை பார்க்கும்போது அவர் நித்திய பார்வையில பார்க்கிறாரு. அந்த நித்திய பார்வை என்ன தெரியுமா? I can overcome. ஏனால் உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். நாம் எல்லாம் வாழ்க்கையில நம்மளுக்கு பலவீனம் இருக்கு, ரைட்? அது சில பேருக்கு சீரியஸா இருக்கலாம், சில பேருக்கு அது ரொம்ப சீரியஸா இல்லாம இருக்கலாம். whatever it is, we all have weaknesses. சில பேருக்கு அது ரொம்ப என்னது கோபமா இருக்கலாம், ஹாட் டெம்பர், ரைட்? சில பேருக்கு என்னது பொய் சொல்றதா இருக்கலாம், இல்ல சில பேருக்கு இன்னும் அது ஆழமான ஒரு பாவமாக இருக்கலாம். But whatever it is, இன்னைக்கு இயேசு நம்ம மத்தியில் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? அந்த மரணத்துக்கும் அந்த பாவத்தின் அந்த தண்டனைக்கு அனுபவிக்கிற அந்த ஸ்திரியை என்னால் மீட்டு எடுக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களையும் என்னால் மீட்டு எடுக்க முடியும். அந்த ஸ்திரியை என்னால் மாற்ற முடிஞ்சுச்சுன்னா உங்களையும் என்னால் மாற்ற முடியும். இன்னொரு சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த சமாரியா பட்டணத்துல இருந்த அந்த ஸ்திரீ, ரைட்? அந்த கிணத்துக்கிட்ட இயேசு சந்திக்கிறாரு, கரெக்டா? ரைட்? அந்த ஸ்திரியை சந்திக்கும் பொழுது இவர்கள் எத்தனை புருஷன்? 5. நினைக்கிற சோலமனுடைய ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு பார்த்தாங்க. நான் தான் சொல்லுவேன், 5 முடிஞ்சு 6 ஆகுது. இயேசு அன்னைக்கு சந்திக்காவிட்டால் மேபி இவங்க சோலமன் ரெக்கார்டை உடைச்சிருப்பாங்க.
1000க்கு மேல எனக்கு தெரியல. பட் she was trying to, not that she wanted to, அந்த மாதிரியான ஒரு கட்டுக்குள்ளால. பட் இயேசு அவர்களுடைய நித்திய பார்வையில பார்க்கும் பொழுது அந்த யோவான் சுவிசேஷம்னா அதை நீங்க வாசிச்சீங்கன்னா பாவியாக இந்த ஸ்திரீ என்னவா மாறுறாங்க? she is one, I think the first evangelist, சுவிசேஷ ஊழியக்காரனாக மாறுறாங்க. she becomes an evangelist and she goes, அவங்க பட்டணத்துக்கு போய் அந்த கிராமத்துக்கு போய் அநேகர்கிட்ட இயேசுவை குறித்து சொல்லி அந்த பட்டணமே என்னது இயேசுவை நம்பி இயேசுவை அந்த பட்டணத்துல இன்னும் தங்கி இருந்துட்டு போக சொன்னாங்க. That is the power of our God, you know. That is the power of the Spirit of Jesus. இந்த பரிசேயனுடைய ஆவி அன்பானவர்களே உங்களை எங்கேயோ விடாது. உங்களுடைய என்னது வீக்னஸ் தான் நோண்டிக்கிட்டு இருக்கும். உங்களுடைய என்ன சொல்லுவாங்க தமிழ்ல நொட்டை கண்டுபிடிக்கிறதா அதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த பரிசேயனுடைய ஆவி நீங்க எது செய்ய முடியாதோ அதெல்லாம் நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கும். இந்த பரிசேயனோட ஆவி உங்களுடைய என்னது பாவத்தில் இருக்கிறீங்க போச்சு ஹப்பீஸ்லா நீனு. But Jesus says no, நீ இந்த பாவத்தில் நீ இங்கே நிற்கிற, ஆனா நான் உன்னை தூக்கி நீ அங்க நான் உன்னை வைக்க போறேன். எங்க தெரியுமா அதுதான் உன்னுடைய நித்திய இடம், நித்திய காலம். ஏன்னா இதுல இருந்து நான் மீட்டு எடுக்கும் பொழுதுதான் முகமுகமாக நீங்க சந்திக்க முடியும் பரலோகத்தில். That is the Spirit of Jesus. அதுதான் மறுபடியும் பிரசங்கிக்கு நம்ம போனோம்னா 3:11 ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள் நித்தியத்தை வைத்திருக்கிறார் அன்பானவர்களே. நாம் ஜீவிக்கும் பொழுது எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டும், நான் கடந்து போகிற இந்த காலங்கள் சந்தோஷமான காலங்களாக இருக்கலாம். சந்தோஷமான காலத்திலையும் ஆண்டவரே இந்த நித்தியத்தை நீங்கள் எனக்குள் வைத்திருக்கிறதுனால என்னுடைய சந்தோஷமான காலத்தில் நான் மறந்துடக்கூடாது, எப்பொழுதும் நான் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று. ஒருவேளை ஒரு காலம் வருது, அதுக்கப்புறம் துக்கமான ஒரு காலம், பிரச்சனை நிறைந்த ஒரு காலம், வேலை இடத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பணம் பிரச்சனை நிறைந்த ஒரு காலம், அதுலயும் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நீங்கள் நித்தியத்தை வச்சு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். போன வாரம் என்னுடைய பாசா சர்வீஸ் உடைய மெம்பர் என்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டாங்க, பாஸ்டர் நான் வந்து ஒருத்தவங்களை சந்திச்சேன், என் தாமாண்ட தான் இருக்கிறாங்க, நீங்க வந்து அவங்களை சந்திக்க முடியுமா? சார் ஆஃப்கோர்ஸ் கேன்லாம். அவங்க வந்து கிறிஸ்டியனாக இருந்தவங்க, ஆனா இன்னைக்கு வந்து அவங்க இஸ்லாமா இருக்கிறாங்க. ஸோ என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க, அவங்க வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பல பிரச்சனைகளை கடந்து போனாங்க. யூனோ அவங்க வந்து பிள்ளைகள் பிரச்சனை, அப்புறம் குறிப்பாக பிள்ளைகள் பிரச்சனை தான். ஸோ அதனால ஏற்றுக்கொள்ள முடியாத மனம் உடைஞ்சி போய் இந்த இஸ்லாம் மதம் அவங்களுக்கு வந்து சமாதானத்தை கொடுக்குது என்று விசுவாசத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஆண்டவர் நம்முடைய நித்திய பார்வையில அவர் பார்க்கிறார்களே, நாம் முழுமையாக அறியாவிட்டால் இந்த காலங்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். காலங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கடினமான சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும் பொழுது இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாரா? ஏன் இந்த ஆண்டவர் என்னை அழுவ கொடுக்கிறாரு? ஏன் இந்த ஆண்டவர் இந்த வேதனையை எனக்கு கொடுக்கிறாரு? ஏன் இந்த ஆண்டவர் வந்து இந்த கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறாரு என் வாழ்க்கையில? ஆனா நித்திய பார்வையில் ஆண்டவர் பார்க்கும் பொழுது இந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் நான் ஒரு சித்தம் வச்சிருக்கிறேன், என்னுடைய நித்திய சித்தத்தை உங்களுக்காக வச்சிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க புதிய ஏற்பாடு படிச்சீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்க படிக்கல, இயேசு கிறிஸ்துவை பின்படுத்தின அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், ஊழியக்காரர்கள், ரைட், அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான கடினமான வாழ்க்கையாக இருந்தது. They never went through an easy life. And போன வாரம் இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் கன்சர்ன் ஒரு நிர்வாகம் இருக்கு, ரைட், அவங்க I used to keep in touch with them. அவங்க எனக்கு தகவல் அனுப்புவாங்க. அவங்க வந்து ஒரு தகவல் எனக்கு அனுப்புனாங்க, கென்யா ஆப்பிரிக்கா இந்த கிறிஸ்துவர் அவர் வந்து ஒரு கடை வச்சுக்கிட்டு இருந்தாரு, வியாபாரி. இந்த முஸ்லிம் ரொம்ப தீவிரமானவர்கள் வந்துட்டு
அந்த கடையை தொடக்கக்கூடாது, அந்த கடையை நீ நடத்தக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இவர் அதை எதிர்க்கும் பொழுது ஒரே சூடு தெம்பா மத்தி, ரைட்? அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்புறம் அவர் குடும்பத்தை போய் நீ கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது, நீ எனக்கு எங்களுடைய மதத்துக்கு மாறணும்னே என்ன செய்யறாங்க, வற்புறுத்துறாங்க. இப்ப உனக்கு கஷ்டம், அவனுடைய கணவன் இல்ல, இந்த கடையும் நம்ம எடுத்துக்கிட்டோம், என்ன செய்ய போற அப்படின்னு மிரட்டி பிளாக்மெயில். இனிமேலே நீ வாழ முடியாது, நீயும் உன் குடும்பமும் வாழ முடியாது, உன் பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட போறாங்கன்னு. ஆனா இவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள். அப்படிதான் இந்த ஐசிசி என்ற இந்த நிர்வாகம் இதுக்கு தெரிய அவங்களுக்கு போய் உதவி செய்யறாங்க. உதவி செஞ்சு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. என்ன சொல்ல வர அன்பானவர்களே, இவர்கள் அந்த பாடுகள் மத்தியில் அந்த காலத்தின் பார்வையில் ஜீவிக்காமல் நித்திய பார்வையில் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு கஷ்டம், என் கணவர் இறந்துட்டாரு, போச்சு, பணம் இல்ல, பிள்ளைகள் இருக்கு, நான் என்ன செய்ய போறேன், என்ன சாப்பிட போறேன், நான் இப்ப அவங்க மதத்தில் மாறாட்டி என்னையும் அவங்க கொண்டுருவாங்க, என் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த காலங்கள் இனி ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய நித்திய காலத்தில் என்னுடைய ஆண்டவர் கூட நான் இருப்பேன். அந்த பார்வையில் உறுதியாக நின்று இவர்கள் எதிர்த்தார்கள் அந்த தீவிரவாதிகளை. நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில பாடுகளை கடந்து போகும் பொழுது அந்த நித்திய பார்வையை நம்மளால் பார்க்க முடியுமா? இறுதியாக நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். சாது சுந்தர் சிங் நான் சொல்லி இருக்கிறேன். அவருடைய உபத்திரவங்கள் கடந்து போகும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, I always have this in my mind. எப்பொழுதும் நான் பார்த்து கொண்டிருக்கிறது, நான் கஷ்டமான இந்த துன்பங்கள், பாடுகள், இந்த உபத்திரவங்கள் எனக்கு வரும் பொழுது நான் இயேசுவை சந்திக்க போறேன், என்னுடைய இயேசுவை முதன்முதமா பார்க்க போறேன், அந்த மகிமையில நான் உள்ளுக்கு அந்த மகிமைக்குள்ள நான் போகிறேன். அந்த மகிமையான அந்த காட்சி அவர் எப்பொழுதும் என்னது அதை நினைச்சு கொண்டே இருப்பாரா? அந்த மகிமையான காட்சி அவரு பார்க்க இன்னும் அதில் அவர் தியானம் பண்ண அவருடைய வலிகள், அவருடைய வேதனைகள் எல்லாம் குறைஞ்சு போயிட்டு இருக்குமா? நீங்களும் நானும் என்ன பாடுகளை கடந்து போயிட்டு இருக்கோம்? What pain are we going through today? What situation, இந்த விதமான சூழ்நிலைகள் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நித்திய காலத்தில் நம்முடைய பார்வையை நாம் வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்குள் நித்தியத்தை வைத்திருக்கிறார். Our eternal destiny is determined by our God, who has the eternal destiny for us. நம்மளுடைய நித்திய காலம் அன்பானவர்களே, அதை தீர்மானிக்கிறது இந்த உலகத்தின் காலங்கள் கிடையாது. இந்த உலகத்தின் காலங்கள் கொஞ்ச நாளைக்கே அது மறைஞ்சு விடும். ஆனால் நாம் ஜீவிக்கிற வரைக்கும், அதனாலதான் இயேசு ஆண்டவர் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறாரு, நண்பர்களை கொடுக்கிறாரு, கிறிஸ்துவ நண்பர்களை கொடுக்கிறாரு. எதற்காக தெரியுமா? நீங்கள் ஒரு கடினமான பாதையை கடந்து போகும் பொழுது நான் உங்களை பிடிச்சி இயேசுவை நீங்கள் நித்தியத்தில் பார்ப்பீர்கள், உற்சாகம் அடையுங்கள். நான் பலவீனமாக சோர்ந்து போகும் பொழுது நீங்கள் என்னுடைய கரங்களை பிடிச்சி நீங்கள் பலன் அடையுங்கள். இந்த காலங்கள் இது மறைஞ்சுவிடும். நீங்கள் இயேசுவை முகமுகமாக ஒரு நாள் நித்தியத்தில் சந்திப்பீர்கள். விசுவாசத்தை விட்டுறாதீர்கள். இயேசு பாருங்க, இந்த ஸ்திரியை பார்க்கும் பொழுது அவருடைய கண்ணோட்டம், அவருடைய பார்வை, அவருடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சி எல்லாமே என்ன தெரியுமா? இந்த ஸ்திரியை ரட்சிக்க வேண்டும். இந்த ஸ்திரியுடைய ஆத்மா, இந்த ஸ்திரி, இந்த பொம்பளை நித்தியத்தில் என்னுடைய முகமுகமாக பார்க்க வேண்டும். Impossible by the standards of man. மனிதர்களுடைய அந்த பிரகாரம் படி செய்ய முடியாத ஒரு காரியம். மோசேயுடைய கட்டளையை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டா, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பரிசுனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஆண்டவருக்கு இது மோசேயுடைய கட்டளைக்கு எதிராக போகிறது. இயேசு அதை மாற்றி அமைக்கிறாரு. இயேசு ஒரு குரூப் ப்ராஜெக்ட் செய்யலாங்க. தனிப்பட்ட முறையில ரொம்ப
என்ன சொல்லுவாங்க, இன்டிமேட், அந்யோன்யமாக ஒரு காரியத்தை செய்கிறாரு. இந்த ஸ்திரீயோட இருதயத்தை அவர் தொடுறாரு. இந்த ஸ்திரீயோடைய எதிர்காலத்தை அவர் மாற்றுறாரு. இந்த ஸ்திரீயோடைய நித்திய வாழ்க்கையை அவர் அங்க அந்த கட்டத்துல மாற்றி அமைக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு போராட்டத்துக்குள்ளால இருக்கலாம். மேபி யூ ஆர் ஸ்ட்ரகிளிங். எவ்வளவுதான் நாளா only this, you know, I used to talk to one of my friend and used to tell, என்னால எவ்வளவுதான் செய்ய முடியும். I said, yes, உங்களால எவ்வளவுதான் ஆண்டவருக்கு செய்ய முடியும். But you know how God sees you? பேதுருவை அன்னைக்கு ஆண்டவர் மறுதலிக்கிற பேதுருவா பார்க்கவில்லை, ரைட்? நித்திய பார்வையில பார்த்தார். அந்த 11 சீஷர்களை, அன்பானவர்களே, இவர்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடினாங்க. அந்த பார்வையில பார்க்கல, இவர்களுடைய நித்திய பார்வையில பார்த்தார். only today we will allow God. ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த அனுமதியை கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய என்னை நீங்க அந்த நித்திய பார்வையில பார்க்குறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நித்திய பார்வை கண்ணோட்டத்தின்படி நான் ஜீவிக்கிறதுக்கு எனக்கு பலத்தையும் விசுவாசத்தையும் கொடுங்க. அந்த கிருபையை எனக்கு கொடுங்க. CT start, the last one I want to tell you. CT start என்று somewhere in the 19th century, not mistaken, அவர் யாருன்னு சொன்னாக்கா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு அந்த காலத்துல கேப்டனா இருந்தவர். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஒரு கிராஜுவேட். நல்ல ஒரு வசதியான they say from a noble, that means like royalty அந்த காலத்துல இங்கிலாந்துல. அப்படிப்பட்ட ஒரு வசதியான பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். ஸோ நல்ல பட்டதாரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில அந்த காலத்திலேயே இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் கேப்டனா இருக்கிறதுனால இஸ் வெரி ஃபேமஸ். பேரும் புகழும் எல்லாம் அவருக்கு வந்துருச்சு. ஆண்டவர் அவரை தொட்ட பிற்பாடு, ஆண்டவர் அவரை நித்திய பார்வையில அந்த சித்தத்தின்படி தொட்ட பிற்பாடு, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹட்சன் டெய்லர் கூட, ஹட்சன் டெய்லர் எங்க போனார் மிஷனரியா சொல்ல, சைனா தேசத்துக்கு, சைனா இங்கிலாந்து மிஷனரி ஹட்சன் டெய்லர் ஸ்தாபித்த அந்த ஊழியம். கப்பல் ஏறி இப்ப உள்ள க்ரூஸ் கப்பல்ல, முன்ன உள்ள கப்பல் அது ஏறி அங்க போறாரு சைனாக்கு. ஹட்சன் டெய்லர் கூட மிஷனரியா சைனா தேசத்துல ஆகணும். அவரை கேட்கும் பொழுது, ஏன் உங்களுடைய புகழை விட்டீங்க? It was so famous, world famous that time. Cricket, England captain. You playing in the World Cup those days. You were so educated. உன் வாழ்க்கையில எவ்வளவு சாதிக்கலாம். நீ கேம்பிரிட்ஜ் கிராஜுவேட். உனக்கு எவ்வளவு பணம் இருக்கு, உன் ஃபேமிலி ரொம்ப பணக்காரங்க. இதெல்லாம் ஏன் விட்ட? பேரை ஏன் விட்ட? பேரும் புகழையும் ஏன் விட்ட? பணத்தை ஏன் விட்ட? உன் படிப்பை ஏன், எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஏன் போனேன்னு அவர் சொல்றாரு. நான் என்னுடைய பார்வையில நித்தியத்துல வச்சிருக்கிறேன். இது எல்லாமே என்னை அந்த நித்தியத்துக்குள் என்னுடைய ஆண்டவரை முகமுகமா சந்திக்கிறதுக்கே கொண்டு போகாது. என்னுடைய பேரும் புகழும், என்னுடைய பணமும், என்னுடைய இந்த படிப்பும், என்னுடைய சாதனைகளும் நான் முகமாக இயேசுவை சந்திக்கிறதுக்கே அது எனக்கு உதவாது. அது எதுவும் எனக்கு செய்ய முடியாது. ஆனா இந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை, இந்த பேர் புகழ், இந்த பணம், இந்த படிப்பு கொடுத்ததை அவருடைய நித்தியத்துக்கு நான் பயன்படுத்தினால் நிச்சயமாக நான் அவரை பரலோகத்தில் முகமுகமாக நான் சந்திப்பேன். அன்பானவர்களே, நான் இறுதியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இதை என்ன செய்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில என்ன தீர்மானம் எடுத்தாலும், நான் முகமுகமாக என் இயேசுவை நான் சந்திக்க வேண்டும் நித்தியத்தில். அதை சார்ந்து நம்முடைய தீர்மானமும், நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய செயல்முறை, அது எல்லாம் இந்த தீர்மானத்தில், இந்த நித்திய பார்வையில் அதன்படி நம்ம செய்வோம். இதை இன்னைக்கு நாம் விட வேண்டும். ஒருவேளை ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டுமா? ஆண்டவர்கிட்ட இருந்து விலக்கு கேட்போம். இதை நாம் நித்திய பார்வையில் பார்க்க வேண்டும். முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையில நித்திய பார்வையில பார்க்க வேண்டும்.
ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் தான் அவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள். ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் வாழ்க்கையையும் அவர்கள் நல்லா அறிந்து அவர்களுக்கு நல்ல பெற்றோர்களாக அவர்களுடைய வாழ்க்கை நல்லா அமைய வேண்டும் என்பதற்காக வேற ஒரு கண்ணோட்டத்தில் அதை பார்ப்பார்கள். நாங்களும் அப்படிதான் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக அநேக நேரத்தில் உங்களுடைய கண்ணோட்டத்தை புரிஞ்சு கொள்ளாமல் எங்களுடைய கண்ணோட்டத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் இந்த உலகப்புறமான காரியங்கள், எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் இந்த காலங்களை நாம் கடந்து போய் இந்த வாழ்க்கையில செட்டில் ஆக வேண்டும், இந்த வாழ்க்கையில் போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு நித்திய சித்தத்தை வைத்திருக்கிறீர்கள், எங்களை நித்திய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆண்டவரே, நாங்கள் எந்த விதமான கீழ்த்தனமான ஒரு பார்வையில் பார்க்கிறோம், ஆனால் நீங்கள் பரலோக பார்வையில் மேலான கண்ணோட்டத்தில் நித்திய கண்ணோட்டத்தில் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகியால் பிதாவே, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக சபையாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் நீங்கள் நித்திய கண்ணோட்டத்தில் பார்க்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் உலகப்புறமான காலங்களில் வாழ தேவை இல்லை. ஆண்டவரே, ஆனால் நித்திய திட்டத்தை இவர்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இவர்கள் இருக்கிற ஒவ்வொரு முடிவு, இவர்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியம், ஆண்டவரே, இவர்கள் அதை நித்திய கண்ணோட்டத்தில் பார்க்கிறதுக்கு நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்களோ அதே கண்ணோட்டத்தில் அன்பான சபையார் அதை பார்த்து அவர்கள் ஜீவிக்க சபையாரை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் பிதாவே. இவர்களால் அது முடியாமல் இருக்கலாம். மனிதர்கள் இவர்களை அந்த ஒரு பாவியான ஒரு கண்ணோட்டத்தில் இவர்களை பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இவர்களை பரிசுத்தவான் என்று அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள் பிதாவே. இவர்களை ஆண்டவரே, இவர்கள் நிமித்தம் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போறீர்கள் பிதாவே. அதுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். சபையை கட்டப் போகிறார்கள். ஆண்டவரே, அந்த நித்திய சித்தத்தை இவர்கள் மூலியமாக நீங்கள் நிறைவேற்ற போகிறீர்கள். அந்த சபையில் ஆத்மாக்கள் ஜனங்கள் நிரப்பப்பட போகிறார்கள். அதையும் ஆண்டவரே, உங்களுடைய நித்திய கண்ணோட்டத்தில் இவர்களை நீங்கள் வழிநடத்த போகிறீர்கள் பிதாவே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பயணம் செய்கிற போதகரையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த சபை இன்னும் வளர ஆண்டவரே, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஆத்மாக்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட இந்த சபையை நீங்கள் பயன்படுத்தும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். சரியாக எழுந்து நின்று இறுதி பாடல் கடந்து செல்வோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு போதகர் நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார். நான் துதி பாடுவேன் இந்த
மூலம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மை பாவியாக இல்லை நம்முடைய பாவத்தை எண்ணி பார்த்தால் என்றால் இன்றைக்கு நாம் பிழைத்திருக்க மாட்டோம். நம்முடைய பாவங்களை தான் வெறுக்கிறார் ஒழிய நம்மை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். எத்தனை காலங்கள் நாம் மற்றவர்களை ஒரு பாவியாக பார்க்கிறோம். இந்த உலக கண்ணோட்டத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு நம்மளை நேசிக்கிறார். அந்த சிந்தையோடு ஆண்டவருக்கு நாம் தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நின்ற வண்ணமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பாஸ்டர். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நுண்ணிய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கும் என்றென்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.